Praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஒரு ஓட்டு ஒரு எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உடையது. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 2வது வசனம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 தொகுதிகள் உள்ளன. முதல் தொகுதி கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி. இந்த 6 தொகுதியிலும் தேவன் பாதுகாப்பு தர வேண்டும். ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ள எலெக்ஷன்ல அந்த 6 தொகுதியில் உள்ள மக்கள் ஆர்வமாக வந்து ஜனநாயக கடமை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும். இருக்கிற இடத்துல கண்களை மீண்டும் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்துல 6 தொகுதிக்காக ஜெபிக்கிறோம். அங்க வசிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அங்க நிற்கிற வேட்பாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கிற ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டு எலெக்ஷன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பாதுகாப்பு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 6 தொகுதியிலும் ஆண்டவரே மக்கள் அவர்களுடைய ஓட்டை அவர்கள் ஆண்டவரே 23ஆம் தேதி வந்து செலுத்த கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வேட்பாளர்களுக்கு மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்பா. ஆவியானவரே, இந்த 6 தொகுதியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்க ஜெபத்துக்கு பதில் தருகிறவர் நீர் ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் 6 தொகுதியிலும் எந்த ஒரு விபத்துகள் நடைபெறாதபடிக்கு, எந்த ஒரு அசம்பாவிதங்கள் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் நீங்க பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதியில கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, பொன்னேரியில, கும்மிடிப்பூண்டியில, திருத்தணியில, திருவள்ளூர்ல, பூந்தமல்லியில, ஆவடியில கர்த்தருடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. நீங்க அப்படி செய்ய போட்டுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.